சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அரசியல் கட்சிகளின் பரப்புரைகள் படிப்படியாக தொடங்கி இருக்கின்றன. கூட்டணிகள் இன்னும் இறுதியாகவில்லை என்றாலும் தொகுதிகளில் யாரெல்லாம் போட்டியிடப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் சாதாரண பொதுமக்கள் மத்தியிலும் அதிகரித்திருக்கிறது. கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, புதியவர்கள் களமிறக்கப்படுவார்களா என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் மக்களின் மன ஓட்டத்தை நேரடியாக அறிந்து கொள்வதற்காக நமது செய்தியாளர்கள் தொகுதி வாரியாக களம் இறங்கி பணியாற்றி வருகிறார்கள். மக்களுடனான சந்திப்புகள் மூலம் எந்தெந்த அம்சங்கள் வாக்குகளை தீர்மானிக்கப் போகின்றன என்பதை அறிந்து வருகிறார்கள். அந்த வரிசையில் இன்று நாம் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருப்பது திருவாரூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளின் ஒட்டுமொத்த கள நிலவரத்தை நமக்கு தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜசேகர். சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த இடம், ஆழிப்பேரலையின் போது மக்களை காத்த அலைகாத்தி காடுகள் போன்றவற்றை உள்ளடக்கியது திருவாரூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தின் பிற சிறப்புகளை பார்க்கலாம். ஆயிரத்து 1997 உருவாக்கப்பட்ட திருவாரூர் மாவட்டம் மொத்தம் 2374 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. தஞ்சை மாவட்டத்திலிருந்து வலங்கைமான் வட்டத்தையும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து சில பகுதிகளையும் பிரித்து இந்த மாவட்டம் உருவாக்கப்பட்டது. 4 நகராட்சிகள் 430 ஊராட்சிகளை உள்ளடக்கியது இந்த மாவட்டம். ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்ற பெருமையை உடையது திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் தேர். சங்கீத மும்மூர்த்திகள் பிறந்த தலம் என்ற பெருமையையும் உடையது திருவாரூர். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில், வடுவூர் ஏரி மற்றும் பறவைகள் சரணாலயம், முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகள் போன்றவை இம்மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்ப்பவையாகும். திருவாரூர் மாவட்டத்திற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகள். கடந்த 2004ஆம் ஆண்டு சுனாமியால் பாதிக்கப்பட்ட போது திருவாரூர் மாவட்டத்தை முழுமையாக பாதுகாத்த ஒரு பகுதி இந்த முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு உள்ளது என்பது ஒரு சிறப்பு மிக்க விஷயம். விவசாயமே இந்த மாவட்டத்தின் முக்கிய தொழிலாகும். முப்போகம் விளையும் இம்மாவட்டத்தில் நெல் சாகுபடி பல லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நடந்து வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக கரும்பு, பருத்தி, நிலக்கடலை, சோளம், உளுந்து போன்றவையும் பயிரிடப்படுகின்றன. திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர் மற்றும் நன்னிலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது திருவாரூர் மாவட்டம். இதில் திருத்துறைப்பூண்டி தனி தொகுதியாகும். மாவட்டத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 9,88,841. இவர்களில் ஆண்கள் 4,84,297 பேர், பெண்கள் 4,84,527 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 17 பேர். மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் நன்னிலம் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகவும் திருத்துறைப்பூண்டி குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதியாகவும் உள்ளன. நன்னிலம் தொகுதியில் பெண் வாக்காளர்களை விட ஆண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர். 2011ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக 2 தொகுதிகளிலும், அதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றன. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு. கருணாநிதி திருவாரூர் தொகுதியிலிருந்து சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். திருவாரூர் மாவட்ட இளைஞர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்களோடு நம் செய்தியாளர் ராஜசேகர் கலந்துரையாடலை நிகழ்த்தினார். அதை பார்க்கலாம். இப்ப சொல்லுங்கம்மா, நீங்க நம்முடைய எம்எல்ஏ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க மக்களோட கருத்துக்களை மக்களோட தேவைகளை தெரிஞ்சு அவங்களுக்கு சேவை செய்யறவங்களா இருக்கணும். மக்களுக்கு பொதுநலத்தோட சேவை செய்யணும். அப்படியாப்பட்டவங்கள மட்டும்தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்க சொல்லுங்க, உங்களோட கருத்து என்னமா? சிறந்த தகுதி உள்ளவங்களா தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்ல, தன்னோட வீடும் வீட்டு மக்களும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு சாதாரண மனிதனை தேர்ந்தெடுக்காம நாடும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறந்த எண்ணமுடையவங்களை தேர்ந்தெடுத்தா அந்த நாடும் நல்லா இருக்கும், ஆட்சியும் நல்லபடியா அமையும். ஒரு தொகுதியில நின்று அந்த தொகுதியில ஓட்டு வாங்கி ஜெயித்ததுக்கு அப்புறம் அந்த தொகுதியை மறக்கிறவங்களா இருக்கக்கூடாது, அந்த தொகுதியை மேம்படுத்துறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஓட்டு அளிக்கணும். அரசியல்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வீடு அப்படிங்கறதே ஒரு பெரிய விஷயம். சின்ன பட்ஜெட்டுக்குள்ள ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கறது அந்த பெண்ணுக்கு தான் தெரியும். அது மாதிரி நாட்டுல ஒரு சின்ன பட்ஜெட் இருந்தாலும் அந்த நாட்டை எப்படி ஓட்டணும் அப்படிங்கறதும் அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா தெரியும். அதனால ஆண்களுக்கு நிகரா பெண்களும் இந்த நிலையில போயிட்டு இருக்கும் போது பெண்கள் ஆட்சிக்கு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்.
நீங்க சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு வந்து உரிமை இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் ஆனால் அது வந்து இன்னும் சட்டப்பூர்வமாக வந்து வெளிவரலை. அதனால பெண்கள் வந்து சட்டப்பூர்வமாக ஆக்கணும்னா அவங்க அரசியலுக்கு வந்து நல்ல செயல் திட்டங்களை வந்து செயல்படுத்தணும். அப்படி உள்ள பெண்களுக்கு தான் வாக்களிக்கணும். உங்களோட கருத்தை சொல்லுங்க. பெண்கள் பல துறையில வந்து வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப திறமையானவங்களாகவும் இருக்காங்க. அதனால வந்து பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு வந்து சட்டப்பூர்வமாக அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா பெண்கள் வந்து பல துறைகளில் மேலும் முன்னேறி நாட்டையும் நல்ல ஒரு நாடா வந்து உருவாக்குவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. இப்போ இலவசங்கள் அறிவிக்கிறாங்களேம்மா, அந்த இலவசங்கள் கொடுக்குறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இலவச பொருட்கள்லாம் தேவையே கிடையாது. கொடுக்குறாங்க, அது தரமான பொருட்களாக கொடுக்குறாங்களா இல்லை அந்த 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 பணத்தை வந்து நம்ம நாட்டு வளர்ச்சிக்காக பயன்படுத்தலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்க. கல்வி அனைவருக்கும் வேணும் அப்படிங்கிறதுனால கல்விக்கு இலவசம் கொடுக்கலாம். மருத்துவம் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மருத்துவத்தில் இலவசம் கொடுக்கலாம். மற்றபடி எதுக்கும் இலவசம் தேவையில்லை சார். எங்களுடைய வரிப்பணம் தான் அதில் லாஸ் ஆகுதுங்கிறது என்னோட கருத்து. உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இலவசங்கிறது அவசியமே இல்லை. மக்களை வந்து சோம்பேறித்தனமாக்குறது தான் வந்து இலவசம். வேளாண்மையில் கொடுக்கலாம், கல்வியில் கொடுக்கலாம். ஆனால் மற்றதுல எதுலேயும் இலவசம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. தேர்தலுக்கு வந்து கல்வி தகுதி முக்கியம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கல்வி தகுதி வேணும். ஏன்னா ஒரு கல்வி தகுதி உடையவரால தான் நாட்டை எப்படி எடுத்துட்டு போக முடியும், எந்த செயல் திட்டத்தை எப்படி செயல்படுத்தினா நல்லது எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க வந்தாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு பணத்தை வேஸ்ட் பண்றதோ மக்களோட வரி பணத்தை ஏமாத்தி வீணடிக்கிறதோ அவங்களோட வேலையா இருக்கும். அதான் என்னோட கருத்து. கண்டிப்பா இந்த சமுதாயத்துக்கு நல்ல படிச்ச இளைஞரான உள்ள எம்எல்ஏ தான் தேவை. அவங்களால தான் வந்து தமிழகத்தை வந்து எத்தனையோ படிக்காத இளைஞர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்தாதான் அவங்களுக்குலாம் வேலை கிடைக்குங்கிறது என்னோட கருத்து. தமிழகத்தின் பிற பகுதிகளைப் போலவே திருவாரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் உள்ள மக்களுக்கும் நீண்டகால கோரிக்கைகள் பல உண்டு. திருவாரூர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் ஓஎன்ஜிசி கெயில் பைப் லைன்களை வந்து விளைநிலங்களில் பதிச்சிருக்கிறாங்க. இப்படி விளைநிலங்களில் விவசாயிகளோட அனுமதியே இல்லாதனால பதிக்கப்பட்டதுனால பார்த்தீங்கன்னா விவசாயம் என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி பல்வேறு இடங்களில் பைப் லைன்கள் உடைப்பு ஏற்பட்டு விளைநிலங்களில் பரவி அந்த விளைநிலங்கள் விளைய முடியாத ஒரு நிலங்களாக போயிருக்குது. அதேமாரி ஓஎன்ஜிசியோட கழிவுநீர் பரவி விவசாயம் என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த பகுதியில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதில் எதுவுமே விவசாய அனுமதி இல்லாமல் நிலம் கையகப்பு எடுப்பு என்பது ஓஎன்ஜிசியோட ஒரு அத்துமீறிய செயலாக இருக்கிறனால விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் சேதமும் பாதிப்பும் ஏற்பட்டிருக்குது. திருத்துறைப்பூண்டியை பொறுத்தவரையில் பாதுகாப்பான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. வளர்ந்து வருகின்ற திருத்தோணத்தை தினந்தோறும் 2 விபத்து 3 விபத்து. இந்த சாலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய சாலை. 100 ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்ட இந்த சாலை இந்த அரசாங்கம் மாசத்துல 4 தடவை இந்த சாலையை செட் பண்ணிட்டும் உருப்படியான இந்த சாலை வசதி இல்லை. எனவே சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து இந்த நகரத்துக்கு சாலை வசதி செய்து கேட்டு அவங்களும் இதில் கவனத்தை எடுத்துக்கல. இதுவரைக்கும் இந்த பாதாள சாக்கடை திட்டத்துக்கான முதல்கட்ட பணியை நிறைவேறவில்லை. இதனால் அங்கங்கே உள்ள மழைநீர் வடிகாலில் சாக்கடைகள் கலந்து சாக்கடை ஓவர்ஃப்ளோ ஆகி சாலையில் வருது. சாக்கடைகள் வழிந்து வர்றதில் பன்றிகள் இதெல்லாம் அதை அசுத்தம் பண்ணி அந்த இடத்துல விபத்துகள் அதிகமாக ஏற்படுது. இதனால் குப்பை கூளங்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே இதில் போய் தேங்கி சாக்கடையில் நின்று சாக்கடை அடைச்சி கிட்டத்தட்ட அது ஒரு வடிகால் மூடிய நிலையிலே இருக்கிறது. இதற்காக உடனடியாக பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவுபடுத்தணும். திருத்துறைப்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் பிரச்சனை என்பது பெரும் பஞ்சப்படாக இருக்கிறது. திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட புள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டமானது முழுமையாக எந்த பகுதியிலும் போய் சேரவில்லை. இதை பலமுறை மாவட்ட நிர்வாகத்துக்கும் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவரிடம் பலமுறை சொல்லியும் நகராட்சி நிர்வாகத்திடம் சொல்லியும் இந்த நகராட்சி நிர்வாகம் எம்எல்ஏ மாவட்ட நிர்வாகம் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்து வரும் ஆட்சியாவது குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டு இருக்கிறார்கள். திருத்துறைப்பூண்டி மற்றும் பட்டுக்கோட்டையிலிருந்து காரைக்குடி வரைக்கும் போகிற லைன் மிக முக்கியமான ஒரு லைனு. இங்கே உள்ள மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டெல்டா மாவட்டத்தில் உள்ள மிக முக்கியமான விளைபொருளான நெல் இங்கேருந்து வெளியில் கொண்டு செல்றதுக்கு மிக முக்கியமான ஒரு லைனாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமாக அதனுடைய இந்த பிராட்கேஜ் மாத்தானுடைய விளைவாக இங்கே உள்ள விவசாயிகள் மிக கஷ்டப்பட்டுறாங்க. அது மாதிரி விவசாய காலத்தில் பார்த்தீங்கன்னா உரமெல்லாம் இங்கேருந்து வெளியிலேருந்து இறக்குமதி பண்ண ட்ரெயின் வழியாக இங்கே மிகவும் விவசாயிகளுக்கு பயனுடையதாக இருந்தது. அடுத்த ஆண்டுக்குள்ள ஒரு இந்த பிராட்கேஜ் ட்ரெயின் கொண்டு வந்தால் எங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பது திருவாரூர் தொகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ எங்கள் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவங்க அவங்க இந்த எம்எல்ஏவா எங்களோட தொகுதிக்கு செலக்ட் ஆனதுக்கு பின்னாடி இந்த ஒரு 4.5 வருஷத்துல அவர் ஒரு முறை கூட எங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு வரல. என்ன காரணங்கிறது மக்களாக எங்களுக்கு தெரியல.
அது மட்டும் இல்லாம வேலைக்கு போகக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்து நிச்சயம் ஒரு முறையாவது அவங்களோட நிறைகுறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த நிறைகுறைகளை பத்தி அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கன்வே பண்றதுக்கான ஒரு சான்சஸ் நிச்சயம் கிடைக்கணும். நாங்க அவர் இங்க தொகுதிக்கு வராத பட்சத்துல அவர்கிட்ட நாங்க எந்த விஷயம் எங்களுக்கு என்ன நல்லது கெட்டது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு எப்படி நாங்க கன்வே பண்றது. அவர் ஆட்சியில இருந்தப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வந்தாங்க, மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் எங்களோட சட்டமன்ற தொகுதி கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து குட் ப்ராசஸா இருக்குதா அப்படிங்கறத வந்து நேர்ல பாக்குறது கூட அவர் ஒரு முறை கூட வரலங்கிறது தான் எங்களுடைய வருத்தம். இந்த சட்டமன்ற தொகுதியில மக்கள் எதிர்பார்த்த பல்வேறு திட்டங்கள் இது வரைக்கும் நிறைவேறாமல் இருக்குங்கிறது மிகப்பெரிய சோகம். திருவாரூரோட மையப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப் பள்ளி என்பது இதுவரைக்கும் இல்லை, தொடர்ச்சியான மக்களின் கோரிக்கையா இருக்குது. அதை யாரும் நிறைவேற்றி கொடுக்கல. முழுமையான விளையாட்டு அரங்கங்கள் இங்கே பூர்த்தி செய்யப்படாமலே இருக்குது. விவசாயத்திற்கு என்று இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா விவசாய குரல் எழுப்பக்கூடிய அளவிற்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதற்கு போதிய கவனம் செலுத்தலைங்கிற வருத்தம் என்பதும் இங்கே இருக்கு. நீர் ஆதாரங்களை தேக்கி வைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கான எந்த ஏற்பாட்டையுமே இங்கே செய்யல. கடைசி மீட்டர் கேஜ் பாதையான இந்த திருவாரூர் திருத்துறைப்பூண்டி காரைக்குடி மீட்டர் கேஜ் பாதை கடந்த 4 ஆண்டுகளுக்கு பிரிக்கப்பட்டு அகல ரயில் பாதை பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த பணிகள் விரைந்து முடிக்கப்பட வேண்டும். இப்ப தற்போது வந்து இந்த பகுதியில் ஏற்கனவே வந்து இப்பகுதியில் கொண்டு செல்லப்படும் உணவு உற்பத்தியான பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் வேளாண் துறைக்கு சேர்க்கப்பட்ட உரங்கள் இந்த பகுதியில் தான் கொண்டு செல்லப்பட்டது. இதால் வந்து மிக பெரிய அளவுக்கு இந்த பொருளாதார இழப்பு வந்து தற்போது ஏற்பட்டுள்ளது. காரணம் வந்து இந்த மீட்டர் கேஜ் பாதை இதுவரை வந்து அந்த பிரிக்கப்பட்ட பணிகள் வந்து இதுவரை நடைபெறவில்லை. இதனால் உடனடியாக விரைந்து முடிக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் மேலான வேண்டுகோளாக உள்ளது. மன்னார்குடி தொகுதியை பொறுத்தவரையில் நீடாமங்கலத்தில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது மக்களின் நீண்டகால கோரிக்கையாகும். இந்த பேருந்து நிலையம் மிகவும் மோசமான நிலையில் இன்றைக்கு இருந்து வருகின்றது. இந்த பேருந்து நிலையத்தை மாற்றிவிட்டு ஒரு ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த மன்னார்குடி நகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் விருப்பமாகும். நீடாமங்கலம் கேட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீடாமங்கலத்தில் வந்து நிறைய ரயிலெலாம் சந்திக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதி வந்து 4 சாலைகள் முக்கியமாக சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடியிலேருந்து கும்பகோணம் போகுது, தஞ்சாவூர்லேருந்து வேளாங்கண்ணி போகுது. இது மாதிரி 4 முனைகள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பகுதியாக இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ரயிலுக்கு அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலதாமதமாக இருந்தது. இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 14 மணி நேரம் இந்த கேட்னால மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா அரசு ஊழியர்லேருந்து பள்ளி மாணவர்கள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிற. குறிப்பாக சொல்லணும்னாக்கா மருத்துவமனைக்கு போக முடியாத ஒரு அவலநிலை இருக்குது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இத்தகைய பிரச்சனைகள் வாக்குப்பதிவில் பிரதிபலிக்கக்கூடும் என்றாலும் மாநில அளவிலான பிரச்சனைகள், கட்சிகளின் தேர்தல் பரப்புரைகள் மற்றும் வேட்பாளர்களின் செல்வாக்கு போன்றவையும் தேர்தல் வெற்றியை நிர்ணயிக்கும் காரணிகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் அரசியல் விழிப்புணர்வு எப்படி இருக்கிறது பார்க்கலாம். சார் சொல்லுங்க, நம்ம திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பெயர் என்ன? மதிவாணன். திரு மதிவாணன். நம்ம திருவாரூர் நகரமன்ற தலைவர் பெயர் என்ன? ரவிச்சந்திரன். மிஸ்டர் ரவிச்சந்திரன். தமிழகத்தில் உணவுத்துறை அமைச்சர் பெயர் என்ன? திரு காமராஜ். நம்ம மாவட்டத்தோட திருவாரூர் மாவட்டத்தோட எஸ்பி பெயர் என்ன? ரவிச்சந்திரன். தமிழகத்தின் வேளாண் துறை அமைச்சர் பெயர் என்ன? திரு கிருஷ்ணமூர்த்திக்கு அப்புறம் யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு தெரியல சார். தெரியல. நம்ம மாவட்ட கல்வித்துறை அதிகாரி பெயர் என்ன? மணி தெரியல. நம்ம தமிழகத்துடைய முதல்வர் பெயர் என்ன? செல்வி ஜெ ஜெயலலிதா. திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பெயர் என்ன? டாக்டர் கலைஞர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பயணித்து மக்களின் மன ஓட்டத்தை அறிந்து வந்திருக்கும் செய்தியாளர் ராஜசேகர் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜசேகர், தற்போது இருக்கும் எம்எல்ஏக்களின் செயல்பாடுகள் பற்றி மக்கள் என்ன கருதுகிறார்கள்? திருவாரூர் மாவட்டம் வந்து விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட மாவட்டம். இந்த பகுதியில் வந்து இந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் வந்து விவசாயிகளுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்ததாகவும் அந்த வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக காவிரி நீர் பிரச்சனை, எங்களுக்கு ஆண்டாண்டு குறுவைக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீர் பிரச்சனை இன்னும் தீரவில்லை, சரியான முறையில் தீரவில்லை. அதே போன்று விவசாயத்திற்கு மாற்று தொழிலாக விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை கொண்டு வர வேண்டும் என்று எங்கள் தொகுதி வேட்பாளரிடம் இதுவரை அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவித்திருக்காங்க. இது வருகிற சட்டமன்ற தேர்தலில் இது முக்கியமான எங்களுடைய குறிக்கோள்
ஒரு கோரிக்கையாக எங்களோட வேட்பாளரிடம் முன்னிறுத்துவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்று தொகுதியை பொறுத்தளவுக்கு நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு அந்த பகுதியில் பல ஆண்டுகளாக கேட்கப்பட்ட அந்த கல்லூரி என்பது இந்த தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் நிறைவேற்றப்பட்டிருக்கு என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் சாலை வசதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அனைத்து சாலைகளும் குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் அதிக விபத்துகள் ஏற்படுவதாகவும் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு சாலை பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்று திருவாரூரை பொறுத்தளவுக்கு பேருந்து நிலையம், பாதாள சாக்கடை திட்டம் என பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் மீளாதாக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் எனவும் இப்பகுதியில் உள்ள மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதே போன்று மன்னார்குடி பகுதியில் முக்கியமாக நகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட அந்த குப்பை கிடங்கு வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், அந்த குப்பை கிடங்கால் அவர்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதேபோல திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா திருத்துறைப்பூண்டி காரைக்குடி அகல ரயில் பாதை திட்டம் விரைந்து முடிக்க வேண்டும். இதனால் எங்களுக்கு பல்வேறு மக்கள் நாங்கள் பிரச்சனைக்கு சந்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசுக்கும் பொருளாதார இழப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதே போன்று மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் முன்னிறுத்தி அவங்க அந்த சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவிக்கிறாங்க. இதற்கு அந்த உறுப்பினர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு தேவையான இந்த காவிரி நீர் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான வேண்டுகோளை நாங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் முன்வைப்போம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜசேகர்.